இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம குலதெய்வமான நம்ம சொல்லமாட்டாஞ்சாமி கோயிலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூரை அமைச்சிருந்தோம். இந்த கூரை வந்து கட்டி 2 வருஷம் ஆகுது. பண ஓலையை வச்சு நமக்கு 2 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். இப்போ இதே என்னென்னா பிரிச்சுட்டு அடுத்து வந்து புது கூரை அமைக்கணும். இப்போ இதை வந்து நாங்கள் வந்து பிரிச்சுட்ருக்கோம். இப்போ எந்த வாரம் பிரிக்கும் அப்படியே இடைக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டி நீ வாழலாம் பார்த்து எடுத்து கம்பெல்லாம் பார்த்து கட்டணும். இது என்ன மாடலில் எவ்வளோ அழகாக கட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயில் அதாவது பெரிய லெவலில் இல்லை, சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக நாங்கள் ஒரு சிறப்பு கொடுக்குறோம். இந்த இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த மாதிரிலாம் கொடுக்கணும் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம லாங் வீடியோவில் வரும். நம்ம லாங் வீடியோ போட போகிறோம்னு நினச்சிருக்கோம். முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வேணால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்டேட் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக எடுத்து போடுவேன். இப்போ நம்ம கோயிலில் வந்து நம்ம தம்பி வந்து எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. நம்ம அமைச்சிருக்க வந்து நம்ம ஒத்தப்பான சுடலைக்கு மட்டும்தான் இந்த மேற்கூரை வந்து அமைச்சு வச்சுருக்கோம். இதை வந்து இனி பிரிச்சுட்டு புதுசாக நம்ம பண ஓலையே பழைய முன்னோர்கள் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அதேமாரி நம்ம வந்து மேற்கூரை அமைக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் ஊர்லேயும் இப்படி வந்து மேற்கூரை பண ஓலையில் அமைச்சு செஞ்சுருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம இப்போ இதை பிரிச்சுட்டு நம்ம சாமி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதேமாரி அடுத்து புதுசாக வந்து அமைக்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நான் காட்டுவேன். இதை நம்ம பிரிச்சுட்டு 2 பார்ப்போம். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூரை கட்டிது 2 வருஷம் ஆகும். 2024 நாங்கள் இது கட்டினோம். கட்டி அந்த பண ஓலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏன்னா வந்து மேலே உள்ள மட்டும்தான் இத்து போயிருக்கு, உள்ள எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் அந்த பண ஓலையில் இருக்கக்கூடிய அந்த மனமும் எல்லாமே எந்த ஓலையிலையுமே வராது. அதாவது இது வந்து என் விருப்பத்துக்காக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து இப்படி கட்டுறதுனால எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி கட்டுறது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கோயிலுக்கு வந்து அப்படி தான் கட்டியிருக்கோம். நம்ம புதுசாக வந்து கட்டுறது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஆனால் கஷ்டம் ரொம்ப. அந்த பண ஓலை வெட்டி அதை பணிய வச்சு கட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம்தான். அதில் வந்து கெட்டக்கூடியவங்களுக்கு இதில் உள்ள கஷ்டம் தெரியும், வெட்டக்கூடியவங்களுக்கும் கஷ்டம் தெரியும். வேறு இப்போ நம்ம பிறையெல்லாம் வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய பண ஓலையெல்லாம் பிரித்து ஒதுக்கியாச்சு. இனி கம்பளம் பிரிக்கணும். அடுத்து வந்து முதல்ல வந்து கட்டணும். கட்டுறது வந்து இன்றைக்கி இல்லை, பார்த்தீங்கன்னா இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இதை பிரிச்சுட்டு எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா, பாய் பாய்.